வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிக பெரும் வணக்கங்கள். நான் தான் உங்களை வேலன். ரொம்ப முக்கியமா வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் டிசம்பர் மாசம் கிட்டத்தட்ட 1000 வேகன்சிஸ்க்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படி எதிர்பார்க்கிறோம். ஸோ எஸ்ஐ எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்க நண்பர்களா இல்ல நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் ஃபாஸ்டா படிக்க சொல்லுங்க. அதுக்காகவே நம்ம வரண்ட ரேஸ்ல காக்கிச்சிடை 2.0 அப்படின்ற ஒரு பேட்சஸ் வந்து பக்காவா ரிட்டன் எக்ஸாமுக்கு 72 மார்க் டெஸ்டோட, அது மட்டும் இல்லாம வாரம் 3 வாட்டி பிசிக்கல் செஷனோட, அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ செஷன்ஸோட நமக்கு பக்காவா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வரண்ட ரேஸை கான்டாக்ட் பண்ணி எஸ்ஐ பேட்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அரசு அதிகாரியை மாறுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். காங்கிரஸ் கட்சியோட மாநாடுகள் அப்படிது பார்ட் 1 அப்படி பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்ட் 2 அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பார்ட் 2 அப்படின்றதுல 1921 வருஷத்துலேருந்து 1947 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் மாநாடுகள் எந்த வருஷம் எந்த இடத்துல யார் தலைவராக என்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு கேள்வி அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த வீடியோ அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு அப்படியே பாருங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக இப்போ காங்கிரஸ் கட்சி பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ காங்கிரஸ் அப்படின்ற இயக்கம் 1885 வருஷம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி பம்பாயில் வச்சு ஏஓ ஹியூம் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதோட முதல் மாநாடு அப்படின்ட்டு வருது. ஸோ இதோட முதல் மாநாடு அப்படின்றதுலேருந்து 1920 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ 1921 மாநாடு அப்படின்றது நமக்கு அகமதாபாத் அப்படின்ற பிளேஸ்ல வச்சு நடக்கு. இதுக்கு ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படின்னு நமக்கு தலைவராக பொறுப்புக்கு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் 1922 வருஷம் மாநாடு அப்படின்றது நமக்கு கயால வச்சு நடக்கு. சிஆர் தாஸ் அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்புக்கு வராங்க. இந்த மாநாட்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கயால வச்சு நடக்கக்கூடிய இந்த சிஆர் தாஸ் அவர்கள் தலைமையேற்ற இந்த மாநாடு அப்படின்றது இருக்குல்ல, இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க சிஆர் தாஸ் அவர்கள். உங்களுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் அப்படி கேட்கிறேன், மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. இப்போ கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நமக்கு கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மகாத்மா காந்தி அவர்களின் அரசியல் குரு அப்படின்னு பார்த்தோமா, அந்த மாதிரியே இந்த சிஆர் தாஸ் அவர்கள் யாருடைய அரசியல் குரு அப்படின்றத மறக்காம உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணி விடுங்க. அதோட சேர்த்து நம்ம கிளாஸ் நல்லா இருக்கா இல்லையா, பிடிச்சிக்கா பிடிக்கலையும் கமெண்ட் அப்படி பண்ணி விடுங்க. ஸோ சிஆர் தாஸ் அவர்கள் இந்த மாநாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடலாம், நேரடி தேர்தலில் டைரக்ட் எலெக்ஷனில் போட்டியிடலான்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனால் அந்த தீர்மானம் அதுக்கு தோல்வியடையப்படுது. அதன் காரணமாக பிற்காலத்தில் நமக்கு இந்த மாநாடு வந்து டிசம்பர் 31ஆம் தேதி நடந்திருக்கும். அடுத்த நாளே ஜனவரி 1ஆம் தேதி 1923 வருஷம் இந்த சிஆர் தாஸ் அவர்களும் மோத்திலால் நேரு அவர்களும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள சுயராஜ்ய கட்சி அப்படி ஒரு கட்சி உருவாக்கி இருப்பாங்க. அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1923 வருஷம் மாநாடு நமக்கு காக்கிநாடா அப்படின்ற பிளேஸ் வச்சு நடக்குது. இதுக்கு மௌலானா முகமது அலி அவர்கள் நமக்கு வந்து பொறுப்புக்கு வராங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து 1923 வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மாநாடுகள் நடந்திருக்கும். ஸோ ஒன்று டெல்லியில் வச்சு நடக்குது. இதுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வந்து நமக்கு தலைவராக பொறுப்பேற்கிறாங்க. இந்த மாநாட்டில் ரொம்ப முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லி இந்த போன வீடியோவில் இந்த காங்கிரஸ் கட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயது தலைவர், முதல் தலைவர், முதல் பெண் தலைவர், முதல் முஸ்லீம் தலைவர்னா நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஒருவேளை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, காங்கிரஸ் கட்சியோட யங்கஸ்ட் பிரசிடென்ட் யாரு, அதாவது இளம் வயது தலைவர் யாருன்னு கேட்டால் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தன்னோட 35 வயதில் இந்த மாநாட்டுக்கு பொறுப்பேற்றிருப்பாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வரைக்கும் இவர் தான் இளம் வயது தலைவராக அறியப்படக்கூடியவர். ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1924 வருஷம் 1924ல பெல்காம் அப்படின்ற பிளேஸ் வச்சு மாநாடு அப்படின்றது நடக்கு. இந்த மாநாடு ஏன் ரொம்ப 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 சிறப்பானது, அடிக்கடி எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அடிக்கடி நமக்கு TNUSRB வந்து அடிக்கடி நம்மளோட எஸ்ஏ எக்ஸாம்ல ஏன் கொஸ்டின் அப்படி கேட்கறாங்க அப்படின்னா, நம்மளோட மகாத்மா காந்தியார் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து தலைவராக பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. அதுல என்ன பெரிய சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மகாத்மா காந்தியார் அவர்கள் தங்களோட வாழ்நாளில் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி அப்படின்ற ஒரு கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க. அந்த மாநாடு அப்படின்றது பெல்காம்ல வச்சு நடந்த 1924ஆம் ஆண்டு. ஸோ காந்தியார் தலைவராக இருந்த ஒரே மாநாடு அப்படின்றது இந்த ஒரே மாநாடு மட்டும் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1925ல கான்பூர் அப்படின்ற பிளேஸ் வச்சு மாநாடு அப்படின்றது நடக்கு. அதுக்கு சரோஜினி எம்ஐஆர் அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்புக்கு வராங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காங்கிரஸ் கட்சியோட முதல் பெண் தலைவர் யாரு, 1917 வருஷம் கல்கத்தாவில் வச்சு நடந்த அன்னி பெசன்ட் அவர்கள் தலைமையேற்ற அவங்க தான் முதல் பெண் தலைவர் அறியப்பட்டாங்க. ஆனா அவங்க அயர்லாந்து சார்ந்த பெண்மணி இல்ல. அப்போ முதல் இந்திய பெண்மணி யார் தலைவராக பொறுப்பேற்றாங்கன்னா 1925 கான்பூர்ல வச்சு நடந்த மாநாட்டுக்கு சரோஜினி எம்ஐஆர் தான் முதல் இந்திய பெண் தலைவராக பொறுப்புக்கு வந்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1926 வருஷம் கவுஹாத்தியில் வச்சு மாநாடு நடந்திருக்கு. ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படின்ற ஒரு தலைவராக பொறுப்பு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1927ல மெட்ராஸ்ல வச்சு மாநாடு நடந்திருக்கு. அன்சாரி அவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்காங்க. இந்த மாநாடு இந்திய வரலாறுகளில் மறக்கக்கூடாத ஒரு முக்கிய மாநாடு. ஏன் அப்படின்னா, இந்த 1927 வருஷம் மெட்ராஸ்ல வச்சு நடந்த அன்சாரி அவர்கள் தலைமையேற்ற இந்த மாநாடு இருக்குல்ல, இதுல தான் முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு குறிக்கோளா ஒரு விஷயத்தை நியமிக்கிறாங்க. என்ன, அதாவது தங்களோட அப்ஜெக்டிவா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் காங்கிரஸ் இயக்கம் அப்படின்ற இயக்கம்
பூரண சுயராஜ்யம் அப்படின்றதுக்காக போராட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த முடிவு கொண்டு வராங்க. பூரண சுயராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, இதான் பூரண சுயராஜ்யம். அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் நமக்கு இப்போ எந்த ஒரு தொடர்பும் இல்ல. ஆங்கிலேயர்கள் எதிலயும் நமக்கு தலையிடவே இல்ல. இதுக்கு பேர் தான் முழு சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு கிடைச்சது முழு சுதந்திரம். அந்த முழு சுதந்திரத்தை தான் பூரண சுயராஜ்யம் சொல்றாங்க. ஸோ இந்த பூரண சுயராஜ்யம் அப்படிதான் முதல்ல காங்கிரஸ் கட்சி தங்களோட குறிக்கோளை ஏற்றுக்கிறது. நம்ம மெட்ராஸ்ல வச்சு நடந்த 1927 மாநாடு. அதுக்கு ஏஎம் அன்சாரி அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. நோட் பண்ணிச்சோ ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 1928 வருஷம் மாநாடு கல்கத்தால வச்சு நடக்குது. அதுக்கு மோத்திலால் நேரு அப்படின்ற தலைவராக இருக்கிறார். இப்போ இந்த மோத்திலால் நேரு அவர்கள் யாரோட தந்தை அப்படின்றத, யாரோட ஃபாதர் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் தான் நமக்கு நேரு அறிக்கை அப்படின்றத மோத்திலால் நேரு அவர்களும் வெளியிட்டிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் 1929 மாநாடு. 1929 மாநாடு அப்படின்றது எஸ்ஐ எக்ஸாம்ல ஈவன் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளையுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநாடு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய பூர்ண சுயராஜ்யம் அப்படின்றத குறிக்கோளை ஏத்துக்கிட்டது 1927 மாநாடு. கரெக்டா? அப்படி இருக்கும் பொழுது இதை தீர்மானமா கொண்டு வந்து இது தீர்மானமா ஏற்றப்பட்டது எப்போ, ரெசல்யூஷன் ஏத்துக்கிட்டது எப்போ அப்படின்னா 1929 மாநாட்டில் தான் லாகூர்ல வச்சு நடக்கக்கூடியதுக்கு நம்மளோட வண்டி ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைவராக ஏற்று பூர்ண சுயராஜ்யத்துக்கான தீர்மானம் அப்படி முன்மொழியப்பட்டு, அப்புறம் அதுபோக இந்த காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மூவர்ண கொடி அப்படி ராவி நதிக்கரத்தில் ஏற்றப்பட்டு, இனிமேல் நம்ம பூர்ண சுயராஜ்யம் தான் நம்மளோட அல்டிமேட் டார்கெட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணது இந்த ஜவஹர்லால் நேரு ஏற்ற லாகூர் மாநாடு 1929 மாநாடு தான். அடுத்தது 1930 வருஷம் நமக்கு இந்த காங்கிரஸ் கட்சியின் மாநாடு அப்படின்றது நடக்கல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மகாத்மா காந்தியார் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம் அப்படி ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருந்தாங்க. அதன் காரணமா நமக்கு மாநாடு அப்படின்றது நடக்கல. அடுத்து 1931 மாநாடு அதை விட ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னா கராச்சியில் வச்சு நடக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இதுக்கு தலைவராக பொறுப்புக்கு வராங்க. ரொம்ப முக்கியமாக அரசியலமைப்பு பற்றி முதல் முறையாக விவாதம் நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அரசியலமைப்பு பற்றி அப்படின்னா இப்போ நமக்கு அரசியலமைப்புல பார்ட் 3 அப்படின்றதுல, அதாவது 3ஆம் பாகத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு இருக்கா, இதை பத்திலாம் அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க முதல்ல. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி அடிப்படை உரிமைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாநாடு அப்படின்றது சர்தார் வல்லபாய் பட்டேல் பொறுப்பேற்ற கராச்சியில் வச்சு நடந்த 1931 மாநாடு. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1932 வருஷம் டெல்லியில வச்சு அம்ரித் ரஞ்சோர் தாஸ் சேத் அவர்கள் நமக்கு வந்து தலைவரை பொறுப்புக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1933 வருஷம் கல்கத்தாவில் வச்சு நடந்த மாநாடு நெல்லி செங்குப்தா அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்புக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1934 பம்பாயில் வச்சு மாநாடுக்கு நம்மளோட ராஜேந்தர் பிரசாத் அவர்கள் நமக்கு தலைவராக பொறுப்பு வந்திருக்காங்க. ராஜேந்தர் பிரசாத் தான் நமக்கு சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அறியப்பட்ட ராஜேந்தர் பிரசாத் அவர்கள் முதல்ல நமக்கு 1934 பம்பாயில் வச்சு இந்த மாநாட்டுக்கு தலைவராக பொறுப்புக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1935 மாநாடு லக்னோவில் வச்சு நடக்க, அதுக்கும் ராஜேந்தர் பிரசாத் அவர்கள் தலைவராக பொறுப்புக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 1936 லாகூர்ல வச்சு மாநாடுக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடர்ந்து 2 ஆண்டுகள் 1937 ஃபைஸ்பூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் இவர் தான் தலைவராக பொறுப்புக்கு வந்திருக்கார். நெக்ஸ்ட் 1938 மாநாடு, அப்புறம் 1939 மாநாடு. ஹரிபுரா அப்படின்னு ஒரு பிளேஸ், திரிபுரி அப்படின்னு ஒரு பிளேஸ். திரிபுரா கிடையாது, திரிபுரான்றது ஒரு மாநிலம், திரிபுரின்றது ஒரு பிளேஸ். ஸோ 1938 மாநாடு ஹரிபுராவில் வச்சு நடக்கு, 1939 திரிபுரியில் வச்சு நடக்கு. ரெண்டுத்துக்கும் நம்மளோட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஒரு பொறுப்புக்கு வந்திருப்பார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா நேதாஜி அவர்கள் 1938 மாநாட்டுக்கு பொறுப்புக்கு வந்துருவாங்க. பொறுப்புக்கு வந்து கொஞ்ச நாள்லே அவர் காந்திக்கு அப்படியே எதிராக இந்த மாதிரி சண்டை போட்டு நம்ம சுதந்திரம் என்பது கேட்டு பெறுவதில்ல, போராடி பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ரெவல்யூஷனான ஒரு பாத்தை வந்து முன்னெடுப்பார். அப்போ காங்கிரஸ் கட்சியில இந்த தலைவரே எப்படி இருக்காங்க அப்படின்னா இவர் வந்து மாத்திட்டு வேற ஒருத்தர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1939 மார்ச் மாசமே மாநாடு அப்படின்றது நடக்கும். திரிபுரியில் வச்சு மாநாடு நடக்கும். இப்போ இங்கேயும் தலைவர் போட்டி அப்படின்னு வருது. தலைவர் போட்டி அப்படின்னு வரும்போது நேதாஜி ஆல்ரெடி தலைவர் இருக்கிறதுனால அவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அவருக்கு ஆப்போசிட்டா காந்தியார் தனது வேட்பாளர் நிறுத்துறார். பட்டாபி சித்தராமையா அப்படின்ற ஒருத்தர் பட்டாபி சித்தராமையா அப்படின்றவரை வந்து வேட்பாளர் நிறுத்துறார். இப்போ காங்கிரஸ் இயக்கம் அப்படின்றது முழுக்க காந்தியாரின் பின்னால் நிற்கக்கூடியதான். அப்போ இந்த மாநாட்டில் வந்து பட்டாபி சித்தராமையா தான் வெற்றி பெற்று தலைவராக பொறுப்புக்கிறாங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் நேதாஜி ஜெயிச்சு இந்த மாநாட்டுக்கு மறுபடியும் காங்கிரஸ் இயக்கத்துக்கு தலைவராக பொறுப்புக்கு வந்துடுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை காங்கிரஸ்குள்ள உருவாக்குறாங்க. ஒரு 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 ரெவல்யூஷனாக பார்த்து முன்னெடுக்கும் போது காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிற்காலத்தில் இவங்க வந்து வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1940 வருஷம் மாநாடு ராம்கர் அப்படின்ற பிளேஸ் வச்சு நடக்குது. அதுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தலைவராக பொறுப்புக்கு வராங்க. ரொம்ப முக்கியமா இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்றவர் தான் காங்கிரஸ் இயக்கத்தோட இளம் வயது தலைவர், யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆகவும், அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் இவர் தான். லாங் டேர்ம் பிரசிடென்டாகவும் இருந்தவர் இவர் தான். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு 1939 அப்புறம் இரண்டாம் சுதந்திர போராட்டம், இரண்டாம் உலகப் போர் அப்படின்றது தொடங்கிடுது. அப்ப அந்த இரண்டாம் உலகப் போர் அப்படின்றது முடிகிற வரைக்கும் 1945 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட மாநாடுகள் அப்படின்றது பெருசா நடந்திருக்காது. அப்ப கடைசியா பொறுப்புல இருந்த இவர் தான் கிட்டத்தட்ட அந்த இரண்டாம் உலகப் போர் நடக்கிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் நமக்கு மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார். அதனால அதிக ஆண்டு காலம் தலைவராக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து 1946ல அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த மாநாடு மீரட்ல வச்சு நடக்குது. ஜேபி கிரிவாலினி அவர்கள் நமக்கு தலைவரா பொறுப்புக்கு வராங்க. சுதந்திரத்திற்கு முன்பு நடந்த கடைசி மாநாடு, இந்தியா சுதந்திரம் பெறும்பொழுது தலைவராக இருந்தவர் இவர் தான். ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் பெற்றது 1947 ஆகஸ்ட் 15ல. அதுக்கு முன்னாடி நடந்த மாநாடு அப்படிது 1946 டிசம்பர்ல வச்சு மீரட்ல எடுத்து நடந்தது. ஜேபி கிரிவாலினி அவர்கள் தலைமையாக பொறுப்பேற்கிறாங்க. ரொம்ப முக்கியமா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நடந்த மாநாடு இந்த மாநாடு தான். ஈவன் ஜேபி கிரிவாலினி வாஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி டியூரிங் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கடைசியான மாநாடு அப்படின்றது 1947 ஜெய்ப்பூர்ல வச்சு மாநாடு நடக்குது. பட்டாபி சித்தராமையா அவர்கள் அதுக்கு தலைவராக பொறுப்புக்கு வராங்க. சுதந்திரத்துக்கு பின்பு நடந்த முதல் மாநாடு அப்படின்னு இது அறியப்படுது. இந்த பட்டாபி சித்தராமையா தான் யாரு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, நேதாஜி எதிர்த்து போட்டிட்டாங்க, காந்தி வேட்பாளர், ஆனா தோத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்டாபி சித்தராமையா அவர்கள் தான் சுதந்திரம் இந்தியா பெற்றதுக்கு அப்புறம் நடந்த இந்த முதல் மாநாடான ஜெய்ப்பூர் மாநாட்டில் தலைவரை பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1921 1947 வரைக்கும் நடந்த முக்கியமான மாநாடுகள், முக்கியமான சம்பவங்கள். கண்டிப்பாக நேற்று ஒரு வீடியோ, இன்னைக்கு ஒரு வீடியோன்னு சொல்லி 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படி உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு ஒரு காமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் அப்படி என்ன அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோமா? காங்கிரஸ் கட்சியோட முதல் முஸ்லீம் தலைவர் யார் அப்படின்றத மறக்காம அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிளாஸ் நல்லா இருந்துச்சா இல்லையா, பிடிச்சிருச்சா பிடிக்கல, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப முக்கியமா எஸ்ஐ எக்ஸாமை வெறித்தனமா படிச்சிருக்கீங்க, நீங்க கண்டிப்பா வரண்டா ரைஸ் அப்படின்றத கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ரிட்டன் கிளாஸஸ், உங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ் மற்றும் 72 மார்க் டெஸ்ட், தமிழ்நாட்டில் எங்கே இல்லாமல் 72 மார்க் டெஸ்ட் அப்படின்றதோட வாரம் 4 வாட்டி நமக்கு வந்து வாரம் 3-4 வாட்டி உங்களுக்கு பிசிக்கல் செஷன் அப்படின்றதோட இன்டர்வியூ செஷன் அப்படின்றதோட கிளாஸஸ் அப்படி பக்காவா போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம வரண்டேஸை ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு பக்காவா கிளாஸஸ் அப்படிது போகும். ஸோ இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் டோன்ட் வரி, பி ஹாப்பி, இந்த மாதிரி ஜாலியாக நாளைக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.